நம்மால் அற்புதம் செய்ய முடியாது. தேவன் தான் நம் மூலமாக அற்புதங்களை செய்கிறார். நம்ம எவ்வளவுதான் கத்துனாலும் கதறினாலும் அற்புதங்களை பெறவும் முடியாது. அற்புதங்கள் நம் மூலமாக செய்யப்படவும் முடியாது. நம்மால் செய்ய நினைச்சோம்னா என்ன செய்யணும்? தேவனுக்கு இணங்கணும். தேவன் நம்மை பயன்படுத்துவதற்கு நம்ம அவைலபிளா இருக்கணும். தேவன் எப்போ ஒரு காரியம் செய்ய சொன்னா கூட ஆண்டவர் நான் ரெடி அப்படின்னு சொல்லணும். யார் அவைலபிளா இருக்கிறார்களோ, யார் இணங்குகிறார்களோ, ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் யூஸ் பண்றார். ஆண்டவரை என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் உண்மையில வாஞ்சியா இருக்கேன், என்னை நீ பயன்படுத்துவதற்கு நான் ஈல்டு பண்றேன், இணங்குறேன்னா கர்த்தர் யூஸ் பண்ணுவார். அதாங்க வாழ்க்கையே. ஆனால் என்ன இருக்கணும்? இதை குறித்த ஒரு வாஞ்சு இருக்கணும். சபைக்குள்ளேயே இந்த காரியங்களை விரும்பணுங்கிற ஒரு ஒருமனப்பாடு இருக்கணும். ஏன் அப்போ ஆதி காலத்தில் நடக்குது? அவங்களுக்குள்ள ஒன்னஸ் இருக்கு தெரியுமா? கர்த்தர் செயல்படணுமா, சபைக்குள்ள செயல்படணுமா, சபை மக்களுக்குள்ள விசுவாசிகளுக்குள்ள ஒன்னஸ் இருக்கணும். நான் எல்லாருக்கும் ஏக சிந்தை ஏக மனது இருக்குன்னா கர்த்தர் நம்ம மூலமா செயல்பட முடியும். நம்ம லைஃப் ஸ்டைலே கர்த்தரால் பயன்படுத்த முடியாத லைஃப் ஸ்டைல் தாங்க பெரும்பாலும் இருக்கு. இன்னைக்கு லைஃப் ஸ்டைலை மாற்றணும், வாழ்க்கை முறையை மாற்றணும். தேவையில்லாத காரியங்கள்லேருந்து நம்மை கட் பண்ணிட்டோம்னா சூப்பர் நேச்சுரல் காரியம் நேச்சுரலாக நடக்கும். கர்த்தர் மகிமைப்படுவார். அதிசயங்களும் அற்புதங்களும் அன்றாட நிகழ்வாக இருக்கும்.